வணக்கம் போட்டித் தேர்வு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூனிட் 5 தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? பொதுத்தமிழில் யூனிட் 5 பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம நேற்று வரைக்கும் நம்ம மரபு பொருள் பார்த்தோம். ஆனால் ஊமையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு அப்போ தானே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், ஒரு முடித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? தமிழில் இந்த ஓமைக்கு 100 கொஸ்டின் எங்கள் இதுலேயும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எப்போ அப்படின்னா 2005 இப்போ கரண்ட்டு 2025 வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நான் ஒரு 100 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஓமை வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு கொஞ்சம் பார்த்துட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது நம்ம அடிக்கடி எத்தனை கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி வேரியேஷனில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த 100 கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இதில் ஒரு 200 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டாலே இந்த ஓமை வந்து கம்ப்ளீட்டட் ஃபுல்லாக வந்து ஒரு திருப்தியாக நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? அடுத்தடுத்து நம்ம கிளாஸில் ஒன்றா பார்ப்போம். எல்லாத்தையுமே நம்ம இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க தான் செய்வோம். சரிங்களா? மெட்டீரியல் எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணப்படும். அதுக்கு வந்து யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ வந்து கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டை அடித்து பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து நம்ம சப்போஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே வாட்ஸ்அப்புக்கான ஒரு குரூப் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எல்லாமே அப்டேட் பண்ணும். சரிங்களா? அதில் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க, கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்து கொஷின் அடிச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வைக்கலைன்னா நம்ம அதில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், காராண்மை போல ஒழுகுதல் அப்படின்னா என்னது? காராண்மைனா அதாவது வள்ளல் தன்மை. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மலை பார்த்தீங்க அப்படின்னா மேகங்கள் மழையெல்லாம் எப்படி வந்து அது எந்த ஒரு பயனமே கருதாமல் தானே நம்மளுக்கு உதவி செய்யுது. அந்த மாதிரி ஒரு வள்ளல் தன்மை. சரிங்களா? வள்ளல் தன்மை உள்ள ஒருத்தர் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது வள்ளலாக இருக்கவங்கள தான் காராண்மைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிறவங்கள காராண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊமையால் அறியப்படும் பொருள் எழுதுக அப்படிங்கிறதுல காட்டு தீப்போல் பரவுதெல்லாம் என்னது? வேகமாக பரவும், விரைவாக, ஃபாஸ்ட்டாக. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், உவமையால் விளக்கப்போரும். அடுத்து பாருங்கள், அரண்மனை மாதிரி வீடுன்னா என்னது? ரொம்ப பெரிய வீடு. சரிங்களா? அரண்மனை மாதிரின்னு என்னது? ரொம்ப பெரிய வீடு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு எதுவும் இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா, இல்லை வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஈஸியாக இருக்கிறது வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேட்டிருந்தோம்னா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து, கடுகு போல் உள்ளம் கொண்டோன். கடுகுனா என்னது? ரொம்ப சிறுமை உள்ளவன். சீர்மை கிடையாது. சீருங்கிறது ஒரு இதை சீர் செய்கிறது. இது வந்து சிறுமைனா ரொம்ப குட்டியான, ரொம்ப அதாவது சுயநலமாக இருக்கிறது, சின்ன உள்ளமாக இருந்தது, பரந்த உள்ளம் இல்லாமல். சரிங்களா? அதுக்கப்புறம் இலவு காத்த கிளி போல அப்படிங்கிறது ஏமாந்து போதல். ஓகேங்களா? இலவு காத்த கிளின்னா நம்ம படிச்சிருக்கோம், அந்த பஞ்சுக்காண்டி அது உட்காந்துட்டு இருக்கும், அந்த விதைக்காண்டி அப்புறம் ஏமாற்றம் தான் அடையும் அப்படின்னு. பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது என்னது? எளிதாக அப்படிங்கிறாங்க. அடுத்து, இணர் ஏரி தோய் வண்ண இன்னா செய்யணும். இணர் ஏரி தோய் வண்ண இன்னா செய்யணும்னா என்னது? ஒரு துன்பம், அதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு தீ வந்து எப்படி பரவி அதிக துன்பத்தை எல்லாத்துக்கும் கொடுக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வந்து யாராவது நம்மளுக்கு துன்பம் கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வெகுளாமைனா சினம். சரிங்களா? சினம் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு விஷயத்தில் அதுவங்க வந்து நம்மளுக்கு துன்பம் கொடுத்தாலும், பெரிய அளவில் தீ மாதிரி பெரிய அளவில் துன்பம் கொடுத்தாலும் நம்ம வந்து வெகுளாமை, சினம் கொள்ளாமல் இருக்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது வந்து திருக்குறள்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வெகுளாமை நன்று அப்படின்றது தான் இதோட பொருள். அப்புறம் பாருங்கள், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போல. அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போல அப்படிங்கிறது உள்ளத்து உயர்வுன்னு வரும். சரிங்களா? இங்கே உள்ள வலிமையும் கொடுத்துருக்காங்க, உள்ளத்து உயர்வு. சரிங்களா? அடுத்து, மழை கண்ட பயிர் போல அப்படிங்கிறது மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது, உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது தெளிவாக இருக்கிறது, வெளிவடத்தன்மை எதனாலும் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் தாயை கண்ட சேயை போல. தாயை கண்ட சேயை போலன்னு என்னது? மகிழ்ச்சி.
ஓகேவா? இலைமறை காய் போல அப்படிங்கிறது மறைப்பொருள். இலைமறை காய் போல அப்படிங்கிறது மறைப்பொருள், மறைச்சி வச்சு பேசுகிறது. அப்புறம் மலை முகம் காணா பயிர் போலனா வாட்டம். சரிங்களா? மலையை பார்க்காம ரொம்ப வாட்டமாக இருக்கிறது, வறட்சி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஆப்ஷனில் என்ன உங்களுக்கு கொஷினில் கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் தான் எழுதணும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்போ உள்ள மாடல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துட்டு எது எது சரியில்லை பொருத்தமானது எழுது அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லை பொறுத்துக்க மாதிரி கேட்குறாங்க. அதுதான் இப்போ கரண்ட் அப்டேட். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் படிக்கணும். சரிங்களா? விழலை கிடைத்த நீர் போல அப்படிங்கிறது உவமை. அது வந்து என்னது? பயனற்றது. சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல். சர்க்கரை பந்தலில் ஏற்கனவே சர்க்கரை பந்தல் அது ஒரு இனிப்பான விஷயந்தான். அதுக்கு மேலே தேன்மலைனா இன்னும் அதிகமான ரெட்டிப்பான ரொம்ப அதிகமான விஷயம்னா மிக்க மகிழ்வு. ஓகேங்களா? இருதலை கொல்லிங்கிறது இருதலை கொல்லி எறும்பு போலங்கிறது என்னது? ஒரு தவிப்பு. அதாவது எந்த பக்கம் போகலை, எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் போகணும் அந்த முடிவு எடுக்க தெரியாமல் தவிக்கிறது தான் இருதலை கொல்லி. சரிங்களா? சூரியனை கண்ட பனி போலனா விலகிரும். சரிங்களா? அடுத்து உடுக்க இழந்தவன் கை போல, இடுக்கண் களையும் நட்பு. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் திரும்ப திரும்ப அதே கொஷின் தான். சூரியனை கண்ட பனி போல விலகல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுத்தோல் போர்த்திய புலி போல ஏமாற்றுதல். பசு வந்து புலி மாதிரி இப்போ அது வந்து ஒரு ஏமாத்துகிற விஷயந்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தல் போல். அதாவது பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தா அது என்னது? கொடூரத்தன்மை தான். அது என்றைக்குனாலும் அதோட இதை காட்டும். சரிங்களா? அப்புறம் வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல் அப்படிங்கிறது மேலும் மேலும் ஏற்கனவே வந்து புண்ணு துன்பம் இருக்குது, இன்னும் மேலும் மேலும் துன்பத்தை தரக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் இருதலை கொல்லி எறும்பை போலங்கிறது தவிப்பு தான். ஓகேங்களா? அப்புறம் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு இதை ஆசைப்பட்டு ஒரு சின்ன பிரச்சனையை இது பண்ணி விட்டது. அதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிரச்சனையை பார்த்து சின்ன பிரச்சனையை வந்து கைவிட்டுரும். அதை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி இதை வந்து நகைச்சுவையாக இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நகைச்சுவை கிடையாது, ஏமாற்றம் வரும், ஏமாந்து போகிறது. ஓகேங்களா? ஏமாற்றம் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏமாந்து போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மலரும் மனமும் போல. அதாவது மலர் மனம் ரெண்டுமே ஒற்றுமைக்கான விஷயம்தான். இடியோசை கேட்ட நாகம் போலனா அச்சம், அது பயப்படும். அனலில் விழுந்த புழு போல அப்படிங்கிறது துன்பம். சரியா? அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல அப்படிங்கிறது என்னது? பற்றின்மை. சரிங்களா? பற்றற்று இருத்தல், பற்றின்மை இதனால் வரும். அச்சில் வார்த்தை, அதாவது அச்சில் வார்த்தார் போல் அப்படிங்கன்னா உண்மைத்தன்மை. அச்சில் வார்த்தால் போங்கிறது உண்மைத்தன்மை. சரிங்க? நம்ம வந்து ஒற்றுமை ஒரே மாதிரி இப்போ இங்கே கடுமையானது, வலிமையற்றது, பொய்யானது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சரில் வந்து வராது. அதுக்கு ரிலேட் பண்ணி பார்த்தா வராது. அப்போ உண்மைத்தன்மை அங்கே என்ன இருக்கோ அதுக்கு ரிலேட்டட் வந்து நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்ப மிகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக. சரிங்களா? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல். அதுக்கப்புறம் பாருங்கள், உலக நிலைகளை அறியாதிருத்தல் அப்படிங்கன்னா கிணற்று தவளை மாதிரி இருக்கிறது, எந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது. கொக்கக்க கூம்பும் பருவத்துனா காத்திருக்கும். கொக்குனாலே காத்திருக்கும் தான், அதனால் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பொறுத்துக இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போ வந்து கேட்குறாங்க. பேதையார் நட்பு அப்படிங்கிறது, பேதையார்னா அறிவில்லாதவங்க நட்பு. சரிங்களா? தேய்பிரை போன்றது. பண்புடையார் தொடர்பு அப்படின்னா அதில் என்ன ஒரு பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறது நவில் தோறும், அதாவது டெய்லியும். சரிங்களா? அறிவுடையார் தொடர்புங்கிறது வளர்விரை மாதிரி. சரிங்களா? இடுக்கண் களையும் நட்பு, உடுக்கை இழந்த கை. சரிங்களா? அடுத்து நாய்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் சிறிதளவு கூட உதவ மாட்டாங்க. சரிங்களா? உதவ மாட்டாங்க. தாமரை இல்லா தண்ணீர் போல அப்படிங்கிறது பற்றின்மை. சரிங்களா? தாமரை இல்லா தண்ணீர் பட்டால் பற்றின்மை தான். பூவோடு சேர்ந்த நார் போலங்கிறது உயர்வு, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து காத்திருந்து ஏமாந்து போவது அப்படிங்கிறது இலவு காத்த கிளி தான் ஏமாந்து போகும். அடுத்து அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறை போன்றது. அதுக்கப்புறம் அத்தி பூத்தது போல அப்படிங்கிறது ஒரு அரிய செயல். உயிரும் உடம்பும் போலங்கிறது ஒற்றுமை. சரியா? ஆற்றில் கரைத்த புலிங்கிறது அது வந்து தேவையற்றது தான், வீண் செலவு எதனாலும் வரலாம், பயனில்லை. இங்கே வந்து பயனில்லையில் வரும். ஓகேங்களா? அடுத்து இடி விழுந்த மரம் போல அப்படிங்கிறது என்னது? இடி விழுந்த மரம் போல அப்படிங்கிறது ஒரு வேதையான ஒரு விஷயம். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து இதே தான், கொக்கக்க கூம்பும் பருவத்து காலம் மறைந்து அதை என்ன பண்ணும்? விரைந்து
செயல்படணும் சரிங்களா. காலம் அறிந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வேய்புரைனா வேய்னா என்னது மூங்கில் சரியா, மூங்கில் போன்ற தோல். அதுக்கப்புறம் உவமை தொடர். அதுக்கப்புறம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. அப்புறம் விழலுக்கு இறைத்த நீ போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். அதுக்கப்புறம் பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போலங்கிறது தடையின்றி மிகுதியாய், அதாவது தடையின்றி தான் சரிங்களா, தடையின்றி மிகுதியாய் வரும். அப்புறம் வஞ்சகன் முதலை கண்ணீர் வடித்தான் சரியா, அதாவது முதலை கண்ணினாலே பொய்யழுகை பொய்யான நட்பு எதுனாலும் எழுதலாம். இதுக்கு இந்த 3ல் என்ன ஆப்ஷன் தனியாக கேட்டாலும் அந்த 3மே ஆன்சர் வரும் சரிங்களா. தீமை தரக்கூடிய கண்ணீர். அதுக்கப்புறம் உடலும் உயிரும் போலங்கிறது ஒற்றுமை ஓகேங்களா. மலை முகம் காண பயிர் போல வறட்சி வாட்டம் துன்பம் அதெல்லாம் ஈஸி தான். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமை இன்மை. எடுப்பார் கைப்பிள்ளைனா என்னது, எந்த விஷயத்தையும் ஆராயாமல் அப்படியே அவங்க சொல்கிறத கேட்குறது தான் எடுப்பார் கைப்பிள்ளை, எதையுமே சொல்லாமல் கேட்குறது. அதுக்கப்புறம் ஆண்டிகள் மடம் கட்டியது போல். ஆண்டிகள்லாம் யார், இந்த யாசகம் கேட்பாங்கள்ல இல்லாதவங்க, அவங்க பார்த்திங்கன்னா வெற்று பேச்சு. இதில் வெற்று பேச்சு கொடுத்தாலும் அதை போட்டுக்கலாம் சரிங்களா. உருவாகாத திட்டம், பயனின்மை. என்ன பயனின்மைங்கிறது கரெக்டாக சப்போஸ் அப்படி கூட கொடுக்கலாம் மாற்றி சரிங்களா. அதுக்கு நம்ம அந்த நேரத்தில் அதை பார்த்து போட்டுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா உருவாகாத திட்டம். அவங்க சும்மா மடம் கெட்ட பிறகு பேச தான் செய்வாங்க, ஆனால் எந்த விஷயத்துலையும் கெட்ட மாட்டாங்க. அதுதான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆற்றில் கரைத்த புலி போல அப்படிங்கிறது இங்கே பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போல அப்படிங்கிறது மிக அரிது சரிங்களா. கரடி அது எனி டைம் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும், அது எந்த காலத்தில் போய் பிறையை போய் பார்க்குறது, அதான் சொல்கிறாங்க. உள்ளிடற்ற புதர் போல போலி சரியா, போலியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீர்மேல் எழுத்து போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிலையற்ற தன்மை. கல்மேல் எழுத்துனா நிலைச்சிருக்கும் சரிங்களா. இது இப்போ 2025 குரூப் 2ல் இப்போ கரண்ட் கொஸ்டின்ஸ் தான் இது சரிங்களா. அதுக்கப்புறம் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிய. இது மேக்ஸிமம் இந்த 200 கொஸ்டின் பார்த்துட்டாலே போதும் சரிங்களா. அதுவே தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இதை பார்த்தாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேட்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் 2025 குரூப் 4ல் இப்போ கேட்டாங்களே அதை சொல்கிறாங்க. அலை ஓய்ந்த கடல் போல் அப்படிங்கிறது என்னது, அலை ஓஞ்ச கடல் எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும். அடியற்ற மரம் போல் வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போலங்கிறது, தயிர் அந்த மத்தில் கடைவாங்கள்ல அதை சொல்கிறாங்க. அது இருக்கும் சரிங்களா. மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படிங்கிறது என்னது, மனம் உடைதல் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புயலில் சிக்கிய பூங்கொடி போல அப்படிங்கிறது நடுங்குதல் சரியா, நடுங்கி புயலை பார்த்துட்டே நடுங்கிறது. உகிர், இது உயிர்னா என்னதுனாக்கா சுற்று சரிங்களா. உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போலனாக்கா சுற்று சரிங்களா. நகை சின்னதாக இருக்கும், அதுக்கு மேலே உலக்கை விழுந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய இது, அது ஒரு நகைச்சுற்று. ஆப்பசைத்த குரங்கு தானே போத, ஆப்பசைத்த குரங்குனா வேதனை சரிங்களா. அடுத்து பாருங்க, பள்ளிக்கூடம் மணி அடித்தவுடன் மாணவர்கள் மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர். அதாவது மடை திறந்த வெள்ளம் போனால் எப்படி, ரொம்ப விரைவாக ஓடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆய்க்கால் சிறுவர் போல் நன்கரணியர் ஆயினும் உதவ மாட்டார். பற்று கோடற்ற அப்படிங்கிறது பற்று, அந்த அடியற்ற மரம் தான் பற்று கோடற்ற அப்படிங்கிறதுக்கு இங்கே பொருள். அப்புறம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை, தெளிவு, எதுனாலும் எழுதிக்கலாம். தெளிதல், இங்கே தெளிதல் ஓகேவா. இளவு காத்த கிளி போல ஏமாற்றம். தேன் போன்ற மொழி இது இது ஒரு உவமை தான் சரிங்களா. தேன் போன்ற போல வந்தாலே உவமை தான். ஆனால் இங்கே என்ன பார்த்துருக்காங்கன்னா தொகை உவமை, விரி உவமை, வகை உவமை. இங்கே விரி உவமை தான் வரும், ஏன்னா விரிச்சு அந்த சொல்ல இப்படி எழுதியிருக்காங்களா, அது விரி உவமை தான் வரும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஆகாய தாமரை அப்படிங்கிறது பாருங்கள். ஆகாய தாமரைனா என்னது, ஆகாய தாமரை இல்லாத ஒரு விஷயம். ஆயிரங்காலத்து பயிர்னா என்னது, ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா ரொம்ப நீண்ட காலத்துக்குரியது, பழமையான ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ஆயிரங்காலத்து பயிர் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலை கண்ணீர் அப்படிங்கிறது பொய்யழுகை. கொட்டி அழுத்தல் அப்படிங்கிறது மிகுதியாக பேசுதல் ஓகேவா. அப்புறம் தாயப்ப பேசும் மகள் அப்படிங்கிறது தாய் மாதிரியே பேசுறது, தாய் போன்ற பேசுதல்.
ஊர்ணி நிலையும், அதாவது பார்த்திங்கன்னா ஊர்ணி நிலை தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிறது வந்து பேரறிவாளன் அறிவுங்கிறது ஒரு பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஊர்ணியில் இருக்க ஒரு வந்து தண்ணி எப்படி பெருகிக்கிட்டே இருக்குமோ தோண்ட தோண்ட அந்த மாதிரி பேரறிவாளனோட அந்த அவனோட அருள் என்ன ஆகும், வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதனால் ஊர்ணி வந்து என்ன பண்ணும், நீர் நிறைதல் போல அப்படிங்கிறாங்க. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல துன்பம். சரிங்களா. உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். எலியும் பூனையும் போல பகைமை வேற்றுமை எதுனால வரும். அதுக்கப்புறம் இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம். அப்புறம் பாருங்கள், பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது இங்கே என்ன வரும், எளிதில் மனதில் பதித்தல். சரிங்களா. மழை காணா பயிர் போல அப்படிங்கிறது இங்கே என்னது, சோகம். சரியா. குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படிங்கிறது பாதுகாப்பு. ஓகேவா, பாதுகாப்பு. அதுக்கப்புறம் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். அப்புறம் பாருங்கள், அதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல. மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது தடையின்றி மிகுதியாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல். உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. பாதுகாப்பு. அடுத்து பாருங்கள், கண்ணை இமை காப்பது போலங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயம். கீரியும் பாம்பும் போல பகைமை. அப்புறம் வந்து பாருங்கள், நகமும் சதையும் போலங்கிறது என்னது, ஒற்றுமை அப்படிங்கிறோம். சில இதில் நட்புன்னு கொடுத்துருப்பாங்க, சில இதில் ஒற்றுமை இல்லைன்னா அப்போ அதுக்கு ரிலேட்டடாக நட்பு எழுதிடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் ஒற்றுமையின்மை, அது தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலைமுகம் காணா பயிர் போல ஏக்கம், ஏங்கிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. வஞ்சகம் முதலை கண்ணீர் வடித்தான், பொய்யழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர். உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. அடுத்து இங்கே பாருங்கள், தாமரை இலை நீர் மேலே அப்படிங்கிறது இங்கே என்னது, பற்றுதல் இன்றி. தாமரை இலை நீர் மேலே அப்படிங்கிறது இங்கே பற்றுதல் இன்றி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். அடுத்து பாருங்கள், கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது ஒரு இயலாத ஒரு விஷயம். சரிங்களா. கல்லில் நார் உரித்தல்ங்கிறது அது ஒரு இயலாத விஷயம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், தவறான உவமை இணையை தேர்ந்தெடுத்தெழுதுக. இந்த மாதிரி தான் கொஸ்டினை வந்து இப்படி கேட்பாங்க, இப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயரை பார்க்கணுங்கிறது. அடுத்து பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து மனதில் பதிதல். சரிங்களா. சாரி ஆமாம், கரெக்டு. இது வந்து நம்ம சரியான இதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க, தவறானதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் மடை திறந்த வெள்ளம் போல் தடை என்று கரெக்டு. கீரியும் பாம்பும் போல் ஒற்றுமையும் கொடுத்துருக்காங்க, பகைமை வேற்றுமை தான் வரும். சரிங்களா. விழலுக்கு அப்போ அதுதான் வந்து தவறானது. விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல், அது கரெக்டு. அப்புறம் கீரியும் பாம்பும் போல தான், அதுதான் வந்து தவறானது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது தெளிவு. ஓகேவா, வெளிப்படை. ஆமாம், இங்கே வந்து தெளிவுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வெளிப்படையான தன்மை தான் ஆன்சரில் வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, எது இருக்கோ அதை பார்த்துப்போம். அப்புறம் எலியும் பூனையும் போலங்கிறது பகைமை. அப்புறம் பாருங்கள், மலைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. அதுக்கப்புறம் விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல். நகமும் சதையும் போல அப்படிங்கிறது இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே நட்பு அப்படிங்கிறது இங்கே ஆன்சராக இருக்குது. சரிங்களா. ஆனால் இங்கே நட்புன்னு இருக்குது, ஆனால் ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம வரும். ஆனால் அங்கே அப்படி கொடுக்க மாட்டாங்க, இங்கே வந்து அப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம அதில் வச்சுருக்கோம். ஆனால் தெரியணும். ஆனால் நட்பு ஒற்றுமை எது அங்கே இருக்கோ அப்படி தான் ஆன்சர். அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி அங்கே கொடுக்க மாட்டாங்க. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது அப்படிங்கிறது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. அதாவது இந்த தீயொழுக்கம்ங்கிறது ஒரு இல்லாமல் காணல் நீருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காணல் நீர்னா இருக்கும் ஆனால் இல்லை, அந்த மாதிரி விஷயம் தானே, இல்லாதது. அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளம் போல் அமைந்துள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட அறிஞர் அண்ணாவோட மேடை பேச்சு எப்படி இருக்கும், மடை திறந்த வெள்ளம் போல். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெளிவான ஒரு சீராக இருக்கும். சரிங்களா. ரொம்ப சீரான பேச்சு தான் அவங்களோட பேச்சு. ஓகேவா. அடுத்து மலைமுகம் காணா பயிர் போல் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வறட்சி வாட்டம் துன்பம் அந்த மாதிரி விஷயத்த தான் இங்கே சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், எம்ஜிஆர் திரைத்துறையில் கோடி கட்டி பறந்தார்னா எப்படி ரொம்ப ஃபேமஸாக புகழ் பெற்று விளங்கினார். ஓகேவா.
அப்புறம் இரட்டை கிளவி போல் அப்படிங்கிறது ஒற்றுமை. ஓகேவா, ஒற்றுமை. இரட்டை கிளவினா என்னங்க, ஒற்றுமை. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளங்கை, இதுவும் அதே மாதிரி தான். பொருந்தாயினையை வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா, பொருந்தாயினை அப்படிங்கிறது எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. உள்ளங்கை நெல்கனி போலங்கிறது தெளிவு, கரெக்டு. நகமும் சதையும் போலங்கிறது நட்பு. ஓகேவா, நீர்மேல் எழுத்து போல அப்படிங்கிறது எனது நிலையின்மை அப்படி கொடுத்துருக்காங்க, கரெக்டு. மலை முகம் காணா பயிர் போலங்கிறது உவகையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு, உவகை கிடையாது. சரிங்களா, ஏமாற்றம் தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஊமை கண்ட கனவு போல், அது வந்து என்னது தவிக்கிறது. உடுக்கை இழந்தவன் கை போல் அப்படின்னா உடுக்கை வந்து இழந்தவன் கை போல் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து நட்பு. ஓகேவா, வரையா மரபின் மாறி போலனா கொடை, மாறினாலே கொடை தான். ஒருமையுள் ஆமை போல, ஒருமையுள் ஆமை போலனா அடக்கமாக இருக்கிறது, அடக்கம், ஆமை அடக்கம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. காக்கை உட்கார பணம் விழுந்தது, அது வந்து தற்செயலான ஒரு நிகழ்வு. அப்புறம் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது இங்கே பயனற்ற செயல். அடுத்து பாரதியாரோட பாடல்கள் வந்து உள்ளங்கனி நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும், வெளிப்படைத்தன்மை உடையது. சரிங்களா, உள்ளங்கனினே நான் சொல்கிறேன். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கிறது. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா தாமரை இலைநீர் போல அப்படிங்கிறது ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருக்கிறது, பற்றின்மை. எதனால் வரும்? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, எதிர்பாராத நிகழ்வு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடலும் உயிரும் போலங்கிறது இங்கே என்னது? உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. சரிங்களா, அத்தி பூத்தது போல அப்படிங்கிறது இங்கே என்னது? மிக அரிதாக இருக்கிறது. ஓகேங்களா, எடுப்பார் கைப்பிள்ளைங்கிறது யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்குறது. அப்புறம் கிணற்று தவளை போல அப்படிங்கிறது உலக அறிவின்மை. இதில் வந்து இங்கே பாருங்கள், இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமான பொருளை மட்டும் எழுதுங்க கொடுத்துருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனின்மை. சரிங்களா, பயனின்மை. ஓகே. அடுத்து துஞ்சு புலி இடறிய இதடன் போல, இந்த மாதிரி பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. துஞ்சு புலினா எனக்கு தூங்கிக்கிட்டு இருக்குது, புலி வந்து தூங்கிட்டு இருக்கு, தெரியாமல் வந்து ஒரு குருடன், இதரன்னா ஒரு குருடன் வந்து என்ன பண்ணிட்டான், தெரியாமல் அதை மிதிச்சிட்டான். அது வந்து ஒரு அறியாமை தானே, அவனுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு வந்து கண்ணு தெரியாத விஷயம் தானே, அவனுக்கு வந்து குருடன் வந்து கண்ணு தெரியாது, தெரியாமல் ஒரு அறியாமையால் நடந்த நிகழ்வு தானே. அதை தான் இங்கே சொல்கிறாங்க அறியாமை. அவன் தெரிஞ்சு போகல, அறியாமை. ஓகேங்களா, அதுதான் இங்கே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பசுமரத்தாணி போலங்கிறது எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது, அது வந்து தற்செயலான நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். இந்த தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இந்த உள்ளங்கை, இதுதான் அடிக்கடி வந்திருக்கு, அது வந்து வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கனி நெல்லிக்கனி போல், அது பாரதியாரோட பாடல் வந்து விளங்கும். சரியா, தாமரை இளைநீர் போல அப்படிங்கிறது பட்டும் படாமல் அப்படியே ஒட்டாமல் இருக்கிறது. ஒட்டி இருத்தல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒட்டாமல் இருத்தல் தான் வரும், பட்டும் படாமல் இருக்கணும் எதுனாலும். சரியா, பேரறிவாளன் திருபோல, பேரறிவாளன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருனா இங்கே செல்வன், அவனோட அறிவாக இருந்தாலும் சரி செல்வம் எதுனாலும் எல்லாருக்குமே, அறிவாளனோடது பலருக்கும் பயன்படும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இலவு காத்த கிளி போல அப்படிங்கிறது இங்கே வந்து சரியானதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க, ஏமாற்றம், அது மட்டும்தான் கரெக்டு. இடியோசு கேட்ட நாகம் போலனா அதுக்கு வந்து என்ன வரும், மிருச்சி, நடுக்கம், அந்த மாதிரி விஷயந்தான் வரும். குன்றில் மேலிட்ட விளக்கு போலங்கிறது வேதனையும் கொடுத்துருக்காங்க. குன்றில் மேலிட்ட விளக்கு என்ன வரும், அது எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி இருக்கும், உலக புகழ் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் பரவி இருக்கிறது அந்த புகழ் அந்த மாதிரி தானே வரும். அடுத்தது காட்டும் பழுங்கி போலங்கிறது சேர்ந்திருத்தல் வராது, வெளிப்படைத்தன்மை அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா, அப்புறம் உவமையால் விளக்கப்படும். அடுத்து பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடை திறந்த வெள்ளானாலே தடையின்றி தான் போகும். சரிங்களா, எந்த ஒரு அப்படியே ஃபோர்ஸாக இருக்கும், எதுவுமே இல்லாமல். அப்புறம் அவசர கொடுக்கை அப்படின்னா என்னது? அவசர கொடுக்கைனாலே எண்ணி செயல்படாமல் ஒரு விஷயத்த என்ன பண்ணுறோன்னு யோசிக்காமல் டக்குன்னு செயல்படுறதான் அவசர கொடுக்கை. ஓகேவா, அடுத்து பாருங்கள், காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னா என்னது? தற்செயலாக நடந்த விஷயம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கிணற்று தவளை போலங்கிறது அறியாமை நிகழ்வு. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், விழலுக்கு
இறைத்த நீர் போல அப்படிங்கிறது. சரிங்களா, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது பயனற்ற செயல். ஓகே. அடுத்து பசுமரத்தாணி போலங்கிறது எளிதில் மனதில் பதிதல். திரும்பி அதை தான் சொல்கிறாங்க. பசுமரத்தாணி போலங்கிறது எளிதில் மனதில் பதிதல். அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், மலை முகம் காணா பயிர் போலங்கிறது வருந்துதல். ஓகேவா. உள்ளங்கனி நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படிங்கிறது பனம்பழம் விழுந்துருச்சு, தற்செயல் நிகழ்வு. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமை இன்மை. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மக்கள் வந்து திருவிழாவை பார்க்க எப்படி மடை திறந்த வெள்ளம் போல் வராங்க, தடையின்றி மிகுதியாக. மக்களோட இதை உண்மையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் ஒற்றுமை இன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல். அப்புறம் பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது ஒற்றுமையின்மை. சரி, ஓகே. வேலியே பயிரை மேய்ந்தது, வேலையே பயிரை மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இது கடமையை வந்து தவறுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி டாபிக் வைஸாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா டாபிக் வைஸாக இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ உங்ககிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட காமனாக எல்லாமே தான் இருக்கும். இந்த டாபிக் வைஸாக இருக்கிறனால இது ரொம்ப 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 என்ன சொல்கிறது, எஃபெக்டிவான ஒரு விஷயம். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் அடிச்சு பாருங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல். ஓகே. அதுக்கப்புறம் கிணற்று தவளைனாலே அறியாமை, அது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மலைமுகம் காணா பயிர் போல வாடி இருக்கிறது. அதுக்கப்புறம் விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற நிகழ்வு. ஓகேவா. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்னது, ஒற்றுமை இன்மை. ஓகேவா, ஒற்றுமை இன்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படிங்கிறது எதிர்பாராத நிகழ்வு. சரியா. அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்து வந்து இங்கே வந்து உவமையால் இங்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்க டைப் பண்ண மறந்துட்டோம் போல். சரி, ஓகே. இதை வந்து அடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து அதுதான் மடை திறந்த வெள்ளம் போல், அதுதான் வரும். தடையின்றி மிகுதியாக, அந்த இதான் ஒரு டைப்பிங் மிஸ்டேக், தெரியாமல் டைப் பண்ணாமல் விட்டுட்டேன் போல். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறாங்க. அடுத்து காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படிங்கிறது ஒரு என்னது, தற்செயலான ஒரு நிகழ்வு. ஓகேவா. அப்புறம் கொடி கட்டி பறத்தல்னால என்ன வரும், புகழ் பெற்று விளங்குது. அப்புறம் எடுப்பார் கைப்பிள்ளைனா சொல் பேச்சை கேட்டு அப்படியே நடக்கிறவங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது வெளிப்படைத்தன்மை. மேக்ஸிமம் இந்த இதுதான் அடிக்கடி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இங்கே இணை பிரியாமை. எதுனாலும் இணை பிரியாமை, ஒற்றுமை அந்த மாதிரி வந்தால் எதுனாலும் அதுக்கு ரிலேட்டடானது எழுதிடணும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்கள், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போலங்கிறது இங்கே ஒற்றுமையின்மை. மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கிறது தடையின்றி மிகுதியாக. அப்புறம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலுங்கிறது எதிர்பாராத நல்வாய்ப்பு. அதுக்கப்புறம் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது இங்கே என்னது, விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு பயனற்ற செயல். ஓகேவா. யானை புக்க புலம் போலனா யானை கையில் அந்த இது ஒரு விஷயம் கிடச்சுன்னா அது என்னது, வீணாக தான் போகும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்லில் நார் உரித்தல் போல அப்படிங்கிறது என்னதுன்னா இயலாத செயல். சரிங்களா. கல்லில் வந்து நார் உரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயலாத ஒரு விஷயத்தை வந்து குறிக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது இங்கே என்ன வரும், பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குது, மனதில் வந்து ஆழமாக பதிகிற ஒரு விஷயத்தை குறிக்குது. ஓகே. அடுத்து ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா என்னது, ஒரு விஷயத்தை நம்ம செய்கிற போது இன்னொரு விஷயத்த என்ன பண்ணுறது, நினச்சிக்கிட்டே இது பண்ணுறது. அது வந்து ஒரு செயல், எண்ணம் ஒரு மாதிரி இருக்கும், செயல் வந்து ஒத்து வராமல் ஒன்று நினைக்கிறது ஒன்று வேற ஒரு மாதிரி யோசிக்கிறது. சரிங்களா. அப்புறம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலுங்கிறது எதிர்பாராத நல்வாய்ப்பு. விழலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது பயனற்ற செயல். ஓகேவா. அடுத்து யானை புக்க புலம் போல வீணாகிறது, அது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல். பசுமரத்தாணி போல அப்படிங்கிறது மனதில் பதிதல். ஓகேவா. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. அதுக்கப்புறம் அவளை நினைத்து
உரலை இடித்தல் அவள் இருக்குன்னு சொல்லிட்டு உரலை அடித்து அது பயனின்றி இருத்தல் தான், எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது. பயனின்றி இருத்தலில் எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. சரிங்களா, இங்கே வந்து தப்பாக போட்டேன், ரெண்டாவது கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஒரு விஷயத்த நினைக்கிறோம், இன்னொரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்குது, அதுதான். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல்ங்கிறது ஒற்றுமை இன்மை. அதுக்கப்புறம் பாருங்கள், பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. சரிங்களா, இரட்டிப்பு மகிழ்ச்சி எதனாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். மக்கள் எப்படி வந்தாங்க, மடை திறந்த வெள்ளம் மாதிரி திறந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது மனம் ஒன்றிய துணை. சரிங்களா, துணை. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், விளக்கம். அது வந்து சரியான இணையை மட்டும் எடுத்து கேட்டிருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது ஒற்றுமை இன்மையும் கொடுத்துருக்காங்க, தப்பு, வெளிப்படைத்தன்மை தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து தடையின்றி மிகுதியாக, இது ஒன்று தான் கரெக்டு. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மையும் கொடுத்துருக்காங்க, அது பயனற்ற செயல்னு வரும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போலங்கிறது ஒற்றுமையின்மை வரும். சரிங்களா, அப்போ எது கரெக்டு, மழை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக தான் கரெக்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கொண்டுனா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் அப்படியே செய்கிறது, ஆராய்ந்து பாராமல். ஓகேவா. அதுக்கப்புறம் குன்றேறி யானை போர் என் கண்டற்றாள் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தன் கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான செயலை வந்து செய்யணும், யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது, அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால்னா பாதுகாப்பும் கூட வரும், அதான் நம்ம கையில் வந்து ஒரு பொருளை வச்சுட்டு செயல்படுறது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு திருக்குறள். சரிங்களா, நடு ஊருள் நச்சு மரம் பழுந்தற்று, அதாவது நச்சு மரம் பழுந்தற்று அப்படிங்கிறது இங்கே ஒரு ஒரு மரத்தை வந்து ஒரு ஊர்லேருந்து இங்கே பழுத்தற்று அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஊர் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது அப்படின்றாங்க. சரிங்களா. அகழ்வாராய் தாங்கும் நிலம் போல அப்படிங்கிறது இங்கே வந்து பொறுத்து கொள்ளுதல். ஓகேவா. குன்றிலிட்ட விளக்கு போல அப்படிங்கிறது பரவிய புகழ். வேலையே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குது, உடலும் உயிரும் போல அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒற்றுமை மனம் ஒன்றிய துணை. எதுனாலும் இங்கே வந்து மனம் ஒன்றிய துணை. கிணற்று தவளை போல அறியாமை. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், வெள்ளலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது இங்கே வெள்ளலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னா ஒரு பயனற்ற செயலை குறிக்குது. ஓகேவா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தவறானது தான் எடுத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பயன் உள்ளன்னு போட்டிருக்காங்க, அப்போ அதுதான் தவறு. பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதில் கரெக்டு. உடலும் உயிரும் போல மனமொத்த நட்பு, அதுவும் கரெக்டு. கிணற்று தவளை போல உலக அறியாமை, அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் தவறான விஷயம். அப்புறம் பாருங்கள், எலியும் பூனையும் அப்படின்னா பகைமை. கரம் இடும்பை இல்லார்னா, கரம் இடும்பைனா துன்பம் இல்லாருன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ துன்பம் தராத நல்லவர்கள்னு அர்த்தம். ஓகேவா. கரம் இடும்பைனா துன்பம், இல்லார் அப்படின்னா துன்பம் தராதவங்க, அப்போ நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துன்பம் தராத நல்லவங்க. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர் அப்படிங்கிறதுக்கு மடை திறந்த வெள்ளம் போல. ஓகேவா. அடுத்து கம்பி நீட்டுதல் அப்படின்னா என்னது, விரைவாக வெளியேறுறது, அதாவது கம்பி நீட்டியாச்சு அப்படின்பாங்கள்ல, அதுதான் விரைஞ்சு வெளியேறுறது, தப்பிச்சு போகிறது, அந்த மாதிரி. களம் பாலில் களம்னா அந்த பால் பாத்திரம் துளி அளவு நஞ்சு விழுந்தாலுமே அது என்னது, தீமை தானே, அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2025 இப்போ கரண்ட் கொஸ்டின் இதை பாருங்கள், இதுதான் கரண்ட் வெர்ஷன் பாருங்கள். இது வந்து எப்படி கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க, அதான் சொன்னீங்களா பொறுத்துக்க அப்டேட். இப்போ வந்து பொறுத்துக்க, முந்தி வந்து உங்களுக்கு ஒரு லைன் கொடுத்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இப்போ வந்து உங்களுக்கு பொறுத்துக்க டைப்பில் கேட்குறாங்க. சரிங்களா. அப்போனா நீங்கள் இதெல்லாம் இப்போ ஒரு பொறுத்துக்குன்னா ஒரு 4 இது கேட்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 3 இது உங்களுக்கு ஒரு நல்ல அந்த 3 கொஸ்டின் நல்லா ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இதில் உங்களுக்கு ஒன்று கரெக்டாக ஏதோ ஒன்று தெரியலனாலும் இது பண்ண முடியும். அப்போ 3 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரியா. இடியோசை கேட்ட நாகம் போல அப்படிங்கிறது மிரட்சி. ஓகேங்களா. களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படிங்கிறது இங்கே என்னது, வன்மம். சரியா. வன்மம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது ஏக்கம். கல்மேல் எழுத்து போல நிலைச்சிருக்கிறது. ஓகேவா. இது வந்து இப்போ 2025 குரூப் 2 மெயின்ஸில் நடந்த கொஷின். ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் வந்து உடும்பு பிடி போல அப்படிங்கிறது, உடும்பு பிடி போலனா உறுதியாக இருக்கிறது. பசுமரத்தாணி போலனா ஆழமாக பதிகிறது. ஓகேங்களா. மலரும் மனமும் போல அப்படிங்கிறது என்ன வரும், இணை பிரியாமை. பகலவனை கண்ட பனி போல அப்படிங்கிறது
என்ன வரும் அப்படின்னா விலகுதல், சூரியன். சரிங்களா, சூரியன் வந்து பனி வந்தோடனே மறைஞ்சிரும். ஓகேவா, அதுதான். அப்புறம் உள்ளங்கை நெல்லிக்கனி போலங்கிறது வெளிப்படை தன்மை. அதுக்கப்புறம் சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் வந்து பசுமரத்தாணி போல என் மனதில் பதிந்தன. ஓகே, அடுத்து கண்ணும் கருத்துமா ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லுவோம்ல, கண்ணும் கருத்துமா ஒரு இதை செய்கிறது. நம்ம அப்படி சொல்லும் போதே கண்ணும் கருத்தில் கொள்ளுதல் அது வந்து அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த கண்ணும் கருத்துமா செய்கிறது ஒரு வேலையை. அதுக்கப்புறம் பாருங்கள், கண்ணினை காக்கும் இமை போல அப்படிங்கிறது அக்கறையாக பார்த்துக்கிறது. இங்கே வந்து பாதுகாப்பு இருந்தால் அது போட்டுக்கணும். ஓகேவா, கிணற்று தவளை போல அப்படிங்கிறது வெளி உலகம் தெரியாமல் இருக்கிறதா கிணற்று தவளை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எலியும் பூனையும் போல அப்படிங்கிறது எதிரி. ஓகே, தாமரை இலை நீர் போல அப்படிங்கிறது யாரிடமே நெருங்கி இருக்காமல் அப்படியே ஒட்டாமல் உறவாடாமல் இருக்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாப்பு. அதுக்கப்புறம் மடை திறந்த வெள்ளம் போலங்கிறது தடையின்றி மிகுதியாக. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 105 கொஸ்டின், 105ல் 195 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 200 கிட்ட. சரிங்களா, 200 கிட்ட நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, இதை வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அதையுமே நீங்கள் வந்து அடித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மார்க் வந்து திரும்ப என்ன சொல்கிறது, திரும்ப அடித்து பாருங்கள். ஒரு தடவை அடிச்சுட்டு மார்க் கம்மியானாலும் அதை அப்படியே விட்டுறாமல் அந்த தப்பானதுக்கு வந்து திரும்ப அடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த தப்பானதை கரெக்ட் பண்ணும்போது நீங்கள் அடித்த கொஷினை விட அந்த தப்பு விட்ட கொஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த தப்பு விட்ட கொஷினை திரும்ப அடித்து பார்க்கும்போது ரொம்ப வந்து உங்களுக்கு நனவுக்கு வரும். சரிங்களா, எதையுமே நம்ம தப்பு பண்ணது இடத்துல வந்து நம்ம மறக்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி திரும்ப அடித்து பாருங்கள். ஓகேவா, டெய்லி இதுக்கான டைம் வந்து 1 மணி நேரம் ஒதுக்கினாலே போதும். 1 மணி நேரம் இதெல்லாம் ரொம்ப படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஏற்கனவே படிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் இருப்பீங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்தாலே போதும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, சிறுதுளி தான் பெருவெள்ளமாகும். ஆன்லைன் டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு மார்க்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கண்டிப்பாக நம்ம டெய்லி என்னென்ன போடுறோமோ அதில் தான் அப்டேட் பண்ணுவோம். சரியா, கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. சிறுதுளி தான் பெருவெள்ளம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.